ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாகக்காய் புளிக்குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைகளுக்கு கூட பிடிக்கிற மாதிரி எப்படி செய்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு எல்லாமே செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் காஞ்சதும் வந்து நம்ம பாகக்காய் வந்து நான் ஒரு பாகக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். பாகக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அப்போ தான் வந்து அதனோட கசப்பு தன்மை வந்து அதுலேருந்து போகும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு போட்டோடனே ஒரு 2 செகண்டில் நீங்கள் வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனோட கசப்பு தன்மை வந்து அது அப்படியே தான் இருக்கும். சில பேர்த்துக்கு அது பிடிக்காது. அதனால் எவ்வளோ நல்லா வந்து உங்களால் சோறை வணக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. எண்ணெயிலேயே வணக்கிக்கணும். லைட்டாக நான் உப்பு போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா பாகக்காயில் வந்து உப்பு டேஸ்ட்டு மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறக்காக வதக்கும் போதே கொஞ்சம் போட்டோன்னா காயில் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். குழம்புல போடும்போது நம்மளுக்கு காயில் வந்து அந்த உப்பு தன்மை இருக்காது. அதனால் அதுக்கு போடுறோம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும். இந்த தான் கன்சிஸ்டன்சி. இந்த பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கு இப்போ வாங்க குழம்புக்கு வந்து நம்ம தாளிக்கலாம். அதே கடாயில் அந்த எண்ணெயில் அப்படியே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்கு கம்பல்சரி வெந்தயம் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் தெரியுங்களா, அந்த உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கிங்க. கொஞ்சம் சிம்மில் தான் வைக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது கருகிரும், டேஸ்ட்டே மாறிடும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்படி நல்லா உங்களுக்கு நல்லா வதக்கி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பாகக்காய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். ஓகேங்களா? கொஞ்சோண்டு பூண்டு, அதாவது நான் 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 10 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கணும். இல்லை அப்படின்னா வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து ஒரு மாறிடும். ஏன்னா பாகக்காய் கசப்பு தன்மை இருக்கிறனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளி அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி போதும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் ஃப்ரை பண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம 3 மசாலா தான் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்துறனா சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள்லேருந்து வந்து எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்த பதத்தில் வந்து ஒரு
எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி எடுத்து நீங்கள் முன்னவே வந்து ஊற வச்சுருங்க. அந்த புளி தண்ணி வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்கணும். நல்லா வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அளவு வந்து ஊற்றிக்கங்க. இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா இதே அளவு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் வந்து நிறைய தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்திக்கிங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி அளவு சேர்த்திக்கங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோசை, சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். அந்த கொதி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துண்டு வெல்லம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா டேஸ்ட்டுக்காக, புளிப்பு கசப்பு இது எல்லாமே வந்து சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த வெல்லம் சேர்த்துறோம். அதை வந்து உடச்சி போடுங்க. நான் தெரியாமல் அப்படியே போட்டேன். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துனிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிரும். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.